ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா பீட் ஸ்டிச். த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் சேவிங் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் எப்பயும் போல் முடிச்சு போட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலே இருக்க த்ரெட்டை தான் நம்ம வந்து ஃப்ரேம்க்கு அடியில் கொடுத்து நீடில் பிடிச்சி இழுக்கணும். அதே மாதிரி ஃப்ரேம் கடியில் கொடுத்துட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டு பீட்ஸுக்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். த்ரெட்டை எடுத்து பேக் சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். நான் வந்து இப்போ துளிப் நீடில் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ரெண்டு பீட்ஸாக கொடுங்க. நீங்கள் 2 பீட்ஸ் கொடுக்காம 3 4ன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது. நவுரும் பீட்ஸ் வந்து நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்காது. அதுக்காக தான் சுகர் பீட்ஸ் மட்டும் எப்போவுமே 2 பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிடணும். நம்ம ஆன்டிக் பீடு, 3mm, பஞ்ச் பீடு, ரைஸ் பீடு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு பீடுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச் கொடுக்கலாம். சுகர் பீட்ஸ் மட்டும் 2 பீட்ஸுக்கு ஒரு வாட்டி ஸ்டிச் கொடுக்கணும். அதை விட நீங்கள் 3 4 பீட்ஸ் மட்டும் கொடுக்காதீங்க. இதை நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். டுலிப் நீடில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணும்போது கம்மியாக தான் அதை லோட் பண்ண முடியும். அதே இது நீங்கள் அயன் நீடியில் பீட்ஸ் நீடிலுக்குன்னு தனியாக இருக்குது, அதை வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறையா பீட்ஸ் வந்து லோட் பண்ணலாம். இப்போ வந்து நான் அயன் நீடியில் தான் லோட் பண்ணி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீட்ஸை வந்து தள்ளிட்டு மற்ற பீட்ஸ் வந்து நல்லா கையில் பிடிச்சிக்கிறணும். அதே கையில் தள்ளிட்டு அதிலே மீதி இருக்க பீட்ஸை வந்து அப்படியே நீடிலோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா எல்லா பீட்ஸுமே நீடிலேருந்து கீழே விழுந்துடும். இந்த மாதிரி தான் லோட் பண்ணணும். ஒவ்வொரு பீட்ஸாக குத்துனீங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விரலால் கீழே பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிறையா லோட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் நீடில் ஃபுல்லாகவே லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி அயன் நீடில் லோட் பண்ணி போடுறப்ப ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கிறப்ப வேணால் டுலிப் நீடில் யூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் போடுறப்ப வந்து அயன் நீடிலே யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லை நம்மளுடைய ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எண்டு நாட்டு போட்டுடலாம். பெரிய லூப்லேருந்து உள்ளே இருக்க குட்டி லூப்பை பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட் ஆயிரும். இந்த பீட்ஸ் நான் ஸ்டிச் பண்ணுறப்போ வந்து கேப் விழுந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி கேப் வரும். நம்ம இந்த கேப்பே விழுகாமல் தான் ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அது நீட் ஃபினிஷிங்கில் இருக்காது. கஸ்டமரும் அதை விரும்ப மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கேப் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் சைடில் ஒரு த்ரெட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணிவிட்டு நார்மல் அதே மாதிரி 2 பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம ஸ்டிச் கொடுக்கணும். நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது எப்படி அந்த எண்டில் போயிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்டெயின் ஸ்டிச் கொடுத்தோமோ சேம் அதே தான் நம்ம சுகர் பீட்ஸ்லேயும் இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி நல்லா தள்ளி விட்டுறணும். அந்த த்ரெட்டு வெளியே வரும்போது அதில் 2 சுகர் பீட்ஸை விட்டு ஏற்கனவே இருக்கிற சுகர் பீட்ஸோடு நல்லா ஒட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கீழே வந்து ஊசியை வந்து குத்தணும்.
இந்த மாதிரி போனோன்னா கேப்பே விழுகாது. இந்த மாதிரி எட்ஜில் போயிட்டு நம்ம அப்படியே இழுத்தோன்னா அது வந்து பெண்டாகி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எங்கே நம்ம போக போகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் லைனில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பணும். அப்படி திரும்பினா தான் அது கரெக்டான ட்ரையாங்கிள் ஷேப்ஸில் வரும். வீடியோ நல்லா கவனித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பீட் ஸ்டிச் வந்து நல்லா நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துட்டாலே நெக்ஸ்ட் இருக்க எல்லா பீட்ஸுமே இதே ஸ்டிச்சஸ் தான். இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி தான் ரைஸ் பீட், வீட் பீட், ட்ராப் பீட், பஞ்ச் பீட் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எல்லாமே ஒவ்வொரு பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் மட்டும் தான் 2 பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. 3-4 பீட்ஸ் மட்டும் தயவு செஞ்சு வைக்கவே வைக்காதீங்க. அது வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வந்தோன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பக்கூடாது. திரும்பினா இந்த மாதிரி தான் வரும். பெண்ட் ஆயிரும். அந்த இடத்துல கரெக்டான ஷேப்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அதில் கொண்டு போகலாம். ஓவரால் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த எட்ஜில் வந்து அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எண்டு நாட்டு போட்டு எடுத்துடுறேன். நீங்களும் இதே மாதிரி நிறையா ஷேப்ஸில் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த லாஸ்ட்டில் எண்டு முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸுக்கு நடுவில் ஒவ்வொரு பீட்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீட் ஃபினிஷிங்காக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.